மாரிஷ் டியூஷனுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி டியூஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 10ஆம் வகுப்பு கணக்கு பாடம் பார்க்க போகிறோம். நமக்கு இயல் 1ல் நமக்கு வந்து உறவுகளும் சார்புகளும் அப்படிங்கிற தலைப்பில் பார்க்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா பயிற்சி 1.1ல் ஃபஸ்ட்டு கணக்கு பார்ப்போம். பின் வருவனவற்றிற்கு A கிராஸ் B, A கிராஸ் A மற்றும் B கிராஸ் ஏஐ காண்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க, 2 கணம் கொடுத்துருக்காங்க. சரியா? A கணத்தில் என்ன கொடுத்துருக்காங்க, 2, -2, 3. B கணத்தில் 1, -4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது நம்ம A கிராஸ் B என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா A கிராஸ் B, A கிராஸ் A, B கிராஸ் A. இது கரெக்டாக A கிராஸ் B அப்படின்னா நம்ம என்ன எழுதிக்கணும், ஃபஸ்ட்டு A கிராஸ் Bன்னு போட்டு ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்களோ அதோட என்னென்ன கணத்தை எழுதணும். இப்போ A கணத்துக்குள்ள வேல்யூ என்னென்ன கொடுத்துருக்காங்க, நமக்கு 2, -2, 3 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி B கணத்தை எழுதணும், கிராஸ் போட்டு B கணத்தை எழுதிக்கோங்க 1, -4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? இப்போ இந்த கிராஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கார்ட்டீசியன் பெருக்கல் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அப்போ இதை வச்சு இதை வந்து கார்ட்டீசியன் பெருக்கல் பண்ணுறப்ப என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட் இந்த ஏ கணத்தில் உள்ள எத்தனை நம்பர்ஸ் இருக்கோ அதை வச்சு நம்ம என்ன பண்ணணும், இப்போ 2வை வச்சு இதை ஒரு டைம் எழுதணும். சரியா? அப்புறம் 2வை வச்சு அடுத்து என்ன பண்ணணும், இந்த -4 எழுதணும். அப்புறம் -2வை வச்சு ஒரு டைம் எழுதணும். அப்புறம் -2 வச்சு 4. அடுத்து 3யை வச்சு 1 எழுதணும். 3யை வச்சு -4 எழுதணும். சரியா? இதுதான் கார்ட்டீசியன் பெருக்கல் A கிராஸ் B அப்படிங்கிறது. அப்போ நம்ம எழுதலாமா, இப்போ 2வை வச்சு எழுதலாமா, 2வை வச்சு 2, 1, 2, -4. அடுத்து -2, 1, -2, -4. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 3 இருக்குது, 3, 1, 3, -4 இப்படி எழுதுறது. இதான் என்னது, நமக்கு A கிராஸ் B அப்படிங்கிறது. இப்போ நம்ம இதில் எத்தனை நம்பர் எலிமெண்ட் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 1, 2, 3 கொடுத்துருக்காங்களா, 3 நம்பர் கொடுத்துருக்காங்க. இதில் எத்தனை நம்பர் கொடுத்துருக்காங்க, 1, 2 நம்பர் கொடுத்துருக்காங்க. அப்போது நமக்கு எத்தனை இந்த மாதிரி உறவுகள் வரும் அப்படின்னா நமக்கு இது ரெண்டையும் மல்டிபிள் பெருக்கணும்னு வச்சுக்கோங்க. இது 3, இது 2, 2 எவ்வளவு, 6. அப்போ இது 6 டைம் வரும் பாருங்கள். 1, 2, 3, 4, 5, 6 டைம் வருதா. இப்போ நம்ம தப்பாக செஞ்சிருந்தா கூட நம்ம இது ரெண்டையும் பெருக்கிறோம். அப்படி பெருக்கிறப்ப எத்தனை நம்பர் வருதோ நம்ம ஒரு செட்டு விட்டுருந்தா கூட இதை பார்த்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா A கிராஸ் A அப்படின்னு எழுதணும். A கிராஸ் A அப்படிங்கிறது A கணத்தை எழுதிக்கோங்க 2, -2, 3. அடுத்து கிராஸ் போட்டுட்டு அடுத்து A கணம் தான், அதே தான் எழுத போகிறோம் 2, -2, 3. கார்ட்டீசியன் பெருக்கல் எப்படி பண்ணணும், ஃபஸ்ட்டு உள்ள நம்பரை வச்சுட்டு அடுத்த கணத்தில் உள்ள நம்பர் ஒவ்வொன்றே எழுதணும். அப்போ 2, 2 எழுதியிருக்கோமா, 2, -2, 2, 3. அடுத்து வந்து என்ன இருக்குது, -2 இருக்குது. -2வை வச்சு ஒவ்வொரு நம்பராக எழுதணும். -2, 2, அடுத்து -2, -2, -2, 3. அடுத்து 3யை வச்சு எழுதுகிறோம். 3, 2, 3, -2, 3, 3. இதுதான் நமக்கு என்னது, A கிராஸ் A. இதில் 3 இருக்குது, இதில் 3 இருக்குது. 3 எவ்வளவு, 9 வரும். 9 செட் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. அப்போ நம்ம செஞ்சது என்னது, கரெக்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா B கிராஸ் A. B கிராஸ் Aனா ஃபஸ்ட்டு என்ன எழுதணும், B கணம் எழுதணும். நம்ம இங்கே என்னென்ன போடுறோமோ அதுக்குரிய நம்பர் தான் எழுதணும். இப்போ B கணத்தில் என்ன கொடுத்துருக்காங்க, 1, -4 கொடுத்துருக்காங்க. A கணத்தில் என்ன கொடுத்துருக்காங்க, 2, -2, 3 கொடுத்துருக்காங்க. சரியா? இப்போ இது ரெண்டே கார்ட்டீசியன் பெருக்கல் பண்ண போகிறோம். கிராஸ் பண்ணுறப்ப என்ன பண்ணணும், 1னை வச்சு இதில் உள்ள 3 எழுதணும். அப்புறம் -4 வச்சு இதில் உள்ள 3 எழுதணும். இப்போ பாருங்கள், 1னை வச்சு எழுதுகிறோம் 1, 2, 1, -2, 1, 3. அடுத்து வந்து -4 வச்சு எழுதுகிறோம் -4, 2, -4, -2, -4, 3. இதில் எத்தனை இருக்குது, 2 இருக்குது. இதில் எத்தனை இருக்குது, 3 இருக்குது. இது ரெண்டையும் பெருக்கலாம் நமக்கு என்ன வரும், 6 வருமா. 1, 2, 3, 4, 5, 6. சரியா? இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். கவனமாக செய்யணும். நம்பர்ஸ்லாம் மாற்றி எழுதிடக்கூடாது. முதல்ல இங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த கணத்தை ஃபஸ்ட்டு எழுதணும். சரியா? இப்போ ஃபஸ்ட்டில் உள்ளதில் எத்தனை நம்பர் இருக்கோ அதை வச்சு செகண்ட் உள்ள கணத்தில் ஒவ்வொன்றையும் செட்டாக எழுதணும். இதுதான் இந்த கணக்கு. அடுத்து செகண்ட் கணக்கு போகலாம். செகண்ட் கணக்குனா அந்த ஃபஸ்ட்டு கணக்குலேயே இன்னொரு சப்ஸ்டியூஷன் கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள், A = B அப்படிங்கிறது P, Q. அதாவது A கணமும் B கணமும் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை நம்ம தனித்தனியாக எடுத்து எழுதிக்குவோமா. A கணம் அப்படிங்கிறது என்னதான், P, Q. அதே மாதிரி B கணம் அப்படிங்கிறது என்னதான், B, Q அப்படின்னு எழுதிக்கிட்டோம். சரியா? இப்போ இதில் என்னென்னலாம் செய்ய சொல்லியிருக்காங்க, மேலே பார்த்தோம் இல்லையா, A கிராஸ் B, A கிராஸ் A, B கிராஸ் A. அதுதான் இதுலேயும் செய்ய போகிறோம். இப்போ A கிராஸ் B செய்ய போகிறோம். அப்போ என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு A கணத்தை எழுதிக்கணும், B கணத்தை எழுதிக்கிடணும். நமக்கு ரெண்டுமே P, Qன்னு தான் சொல்லிட்டாங்க. அப்போ A கணத்துக்கு P, Q கிராஸ் B கணத்துக்கு என்னதான், P, Q. இப்போ இது ரெண்டே கார்ட்டீசியன் பெருக்கல் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா Bயை வச்சு இது ரெண்டையும் ஒவ்வொரு டைம் எழுதணும். அப்புறம் Qவை வச்சு இது ரெண்டையும் ஒவ்வொரு டைம் எழுதணும். எழுதலாமா, B, B. அடுத்து B,
Q. அடுத்து Q, B, Q, Q. இதுதான் A கிராஸ் B. இதில் எல்லாமே அப்படி தான் வரும். ஏன்னா ரெண்டு கணமே ஒன்று தானே, அப்போ எல்லாமே ஒரே மாதிரி தான் வரும். அதுக்கடுத்து பாருங்கள் A கிராஸ் A பார்க்குறப்ப பாருங்கள் அதே B, Q தான் ரெண்டுமே எழுதிட்டோம்னா அதே மாதிரி தான். இதை வச்சு இதை என்ன பண்ணணும், பெருக்கல் பண்ணுறப்ப நம்ம P, B, B, Q. அதே மாதிரி Q, B, Q, Q. இதுதான் நமக்கு A கிராஸ் A. அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும், B கிராஸ் A கண்டுபிடிக்கணும். B கிராஸ் Aங்கிற B கணத்தை எழுதிக்கோங்க, கிராஸ் A கணம் ரெண்டுமே நமக்கு ஒரே கணம் தான். அது மறுபடியும் என்ன தான் வரும், அதே தான் வரும். B, 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 Q, Q, B, Q, Q. இதான் வரும். இது 1வதுலேயே 3வது கணக்கு பாருங்கள். A கணம் வந்து M, Nன்னு கொடுத்துருக்காங்க. B கணம் வந்து இப்படி கொடுத்தாங்கன்னா என்னென்னா வெற்றுக்கணம், நல் செட் அப்படி சொல்லுவோம் இல்லையா, வெற்றுக்கணம். அப்போனா நமக்கு என்னென்ன கண்டுபிடிக்கணும், A கிராஸ் B கண்டுபிடிக்கணும், A கிராஸ் A கண்டுபிடிக்கணும், B கிராஸ் A கண்டுபிடிக்கணும். இப்போ A கிராஸ் B அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஏயோட கணத்தை எழுதிக்கோங்க, M, N கிராஸ். இது வந்து என்னது, வெற்று கணம், அதை எழுதிக்கோங்க சரியா. இப்போ கார்ட்டீசியன் பெருக்கல் பண்ணுறப்ப நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இதில் உள்ள ஒவ்வொரு நம்பரையும் இதில் உள்ள நம்பரோட என்ன பண்ணுவோம், எழுதுவோம். இதில் ஒன்றுமே இல்லாட்டி நம்ம ஒன்றும் எழுத முடியாது இல்லையா. அப்போ ரெண்டு கணத்தில் ஏதாவது ஒரு கணம் நமக்கு வந்து வெற்று கணமாக இருந்தால் நமக்கு ஆன்சர் என்ன தான் வரும், வெற்று கணம் தான் வரும் சரியா. அப்போ A கிராஸ் Bங்கிறது வெற்று கணம். அடுத்து பாருங்கள் A கிராஸ் A. A கணம்ங்கிறது என்னது, M, N கிராஸ் அகெயின் அதே தான் A கணம் M, N போட்டிருக்கோம் சரியா. அடுத்து இது ரெண்டையும் பெருக்கிறப்ப என்ன வரும் அப்படின்னா M, M. இதை வச்சு இதை ஒரு டைம் எழுதணும், இதை வச்சு இதை ஒரு டைம் எழுதணும். அப்போ M, M, N. அடுத்து N, M. அடுத்து N, N சரியா. இதுதான் A கிராஸ் A. அடுத்து B கிராஸ் A அப்படிங்கிறது B கணத்தை ஃபஸ்ட் எழுதணும். B கணம்ங்கிறது என்னது, வெற்றுக்கணம், அதில் ஒன்றும் இல்லை. கிராஸ் A கணத்தில் M, N. நம்ம என்ன சொன்னோம், ரெண்டு கணத்தில் ஏதாவது ஒரு கணம் வெற்றுக்கணமாக இருந்தால் நமக்கு ஆன்சர் என்ன தான் வரும், வெற்றுக்கணமாக தான் வரும் சரியா. அடுத்து செகண்ட் கணக்கு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா A இஸ் ஈக்குவல் டு கணம் என்ன கொடுத்துருக்காங்க, 1, 2, 3ன்னு கொடுத்துட்டாங்க. மற்றும் B இஸ் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க, x என்பது 10ஐ விட சிறிய பகா எண் கொடுத்துருக்காங்க. அதாவது x அச்சு தட், அதாவது நம்ம இதுக்கு முன்னாடி B கணம் A கணம் அப்படின்னு தனித்தனியாக கொடுத்துருவாங்க சரியா. இதை நம்ம என்ன பண்ணுமா, இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சு நம்ம எழுதணும் சரியா. அப்போது இதில் என்ன சொல்லியிருக்காங்க, 10ஐ விட சிறிய பகா எண் எனில் A கிராஸ் B மற்றும் B கிராஸ் A ஆகியவற்றை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு பகா எண் அப்படின்னா என்னென்னா, ஒன்னாலையும் தன்னாலையும் அதாவது அதே நம்பராலையும் மட்டும் வகுப்படுறதா நம்ம என்ன சொல்லுவோம், பகா எண் அப்படின்னு சொல்லுவோம் சரியா. அப்போ 10ஐ விட சிறிய பகா எண், அப்போ 10க்குள்ளே இருக்கணும், 10க்கு மேலே போயிடக்கூடாது சரியா. அதுக்குள்ளே உள்ள சிறிய பகா எண்லாம் என்ன, நமக்கு 2 ஒரு பகா எண், 3 ஒரு பகா எண், 5 ஒரு பகா எண், 7 ஒரு பகா எண். அடுத்து என்ன வரும், 11 வரும். 11 அப்படிங்கிறது 10க்கு மேலே போயிடும். நமக்கு கேட்டிருக்கிறது 10ஐ விட சிறிய பகா எண். அப்போ நம்ம B கணம் கண்டுபிடிச்சிட்டோமா. B கணம் என்னது, 2, 3, 5, 7 சரியா. A கணம் அவங்களே கொடுத்துருக்காங்க 1, 2, 3. இப்போ ரெண்டையும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ வந்து இதை வச்சு நம்ம என்ன பண்ணணும், A கிராஸ் Bயும் B கிராஸ் Aயும் எழுதுங்காங்க. அப்போ A கிராஸ் B இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு A கணம் என்ன இருக்குது, 1, 2, 3 இருக்குது, எழுதியாச்சு. அடுத்து B கணத்தில் என்ன இருக்குது, 2, 3, 5, 7 எழுதியாச்சு சரியா. இப்போ இதை வந்து A கிராஸ் B பண்ண போகிறோம். அப்போ இந்த 1ஐ வச்சு இதில் உள்ள ஒவ்வொரு நம்பரையும் ஒவ்வொரு டைம் எழுதணுமா. அப்போ எழுதுங்க பார்க்கலாம். 1, 2, 1, 3, 1, 5, 1, 7. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 2ஐ வச்சு எழுதணும். 2, 2, 2, 3, 2, 5, 2, 7 எழுதிட்டோமா. அடுத்து 3ஐ வச்சு எழுதுகிறோம். 3, 2, 3, 3, 3, 5, 3, 7 எழுதியாச்சா. சரி, இப்போ இதில் மொத்தம் 4 இருக்குது, இதில் 3 இருக்குது. ரெண்டையும் நம்ம பெருக்கணும் என்ன வரும், நாமனா 12 வரும். இப்போ 12 இருக்கான்னு பாருங்கள். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12 இருக்குது சரியா. அப்போ நம்ம செஞ்சது கரெக்டு. அடுத்து பாருங்கள், B கிராஸ் A அப்படின்னு இருக்குது. இப்போ B கிராஸ் Aனா ஃபஸ்ட்டு B கணத்தை எழுதிக்கணும். B கணம் என்னது, 2, 3, 5, 7. A கணம்ங்கிறது என்னது, 1, 2, 3 சரியா. இப்போ இது B கிராஸ் A பண்ணுறப்ப என்ன பண்ணணும், இதில் உள்ளதை வச்சு இது ஒவ்வொரு டைம் எழுதணுமா. அப்போ 2, 1, 2, 2, 2, 3 எழுதியாச்சு. அடுத்து 3ஐ வச்சு எழுதுகிறோம். 3, 1, 3, 2, 3, 3. அடுத்து 5ஐ வச்சு எழுதுகிறோம். 5, 1, 5, 2, 5, 3. அடுத்து 7ஐ வச்சு எழுதுகிறப்ப 7, 1, 7, 2, 7, 3. இது ரொம்ப ஈஸியான இருக்கும். இது நம்பர்ஸாக எழுதுறதுனால நல்லா என்ன பண்ணணும்னா இடவெளை விட்டு விட்டு எழுதுங்க சரியா. இப்போ A கிராஸ் Bனா இந்த எழுதிட்டோம், இவ்வளோ கேப் விட்டு அடுத்து எழுதுங்க. இந்த நோட்டை மிச்சப்படுத்துகிறோம் அப்படி இப்படின்னு ரொம்ப ஒட்டிலாம் எழுதாதீங்க சரியா. நமக்கு எக்ஸாமில் வந்து நம்ம 10வது படிக்கும் சரியா. நம்ம பேப்பரை பார்த்த உடனே நீட்டாக நம்ம ப்ரெசன்டேஷன் ரொம்ப நீட்டாக இருக்கணும், அடித்து எழுதக்கூடாது. இந்த மாதிரி நல்லா இட விட்டு எழுதுனா தான் பார்த்த உடனே என்ன பண்ணுவாங்க, நமக்கு ஃபுல் மார்க் தருவாங்க சரியா.
இதில் மூணாவது கணக்கு பாருங்கள், பி கிராஸ் ஏ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இதுக்கு முன்னாடி நம்ம என்ன கொடுத்துருந்தாங்க, நமக்கு ஏ கணம் பி கணம்னு கொடுத்து நம்மளை பி கிராஸ் ஏ எழுத சொல்லியிருந்தாங்க. இந்த கணக்கில் என்ன கேட்டிருக்காங்கன்னா அவங்களே என்ன பண்ணிட்டாங்க, பி கிராஸ் ஏ கொடுத்துட்டு ஏ மற்றும் பி ஆகியவற்றை காண்க, எனக்கு கணத்தை மட்டும் கண்டுபிடிச்சி எழுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, இதில் கவனிக்க வேண்டியது என்னென்னா பி கிராஸ் ஏன்னு கொடுத்துருக்காங்க, இதை கவனிக்கணும். சரியா, ஏ மற்றும் பி ஆகியவற்றை காண்கன்னு கொடுத்துருக்காங்க. சரியா, நம்ம இதை எப்படி எழுதுவோம், நம்ம கணத்தை வச்சு எழுதுறப்ப எப்படி எழுதுவோம், இப்போ பி கிராஸ் ஏனா பி கணத்தை முதல்ல எழுதிட்டு இரண்டாவது என்ன பண்ணுவோம், ஏ கணத்தை எழுதுவோம். எழுதிட்டு பி கணத்தில் உள்ள ஃபர்ஸ்ட் நம்பரை வச்சு ஏ கணத்தில் உள்ள ஒவ்வொருனா எழுதுவோமா. அப்படி பார்க்குறப்போ நமக்கு இங்கே என்ன வருது, -2,3 -2,4 0,3. அப்போ இந்த -2ங்கிறத நமக்கு என்ன வரும், ஏ பி கணத்தில் வரும். சரியா, நான் பி கிராஸ் தானே பி கணத்தில் வரும். அப்போ இதை எப்படி எழுதணும்னா பி கணம்ங்கிறது என்னதுன்னா பி கிராஸ் ஏன்னு இருக்கிறதுனால பி கிராஸ் ஏயின் முதல் ஆயத்தொலைவு, இதை நம்ம என்ன சொல்லுவோம், ஆயத்தொலைவுன்னு சொல்லுவோம். ஆயத்தொலைவு உறுப்புகளின் கணம். இந்த ஆயத்தொலைவில் முதல் இருக்கு இல்லையா, இதுதான் பியோட கணம்னு சொல்கிறாங்க. அப்படி பார்க்குறப்ப இதில் என்ன வரும், -2 வருமா. அடுத்து இதில் என்ன வருது, 0 வருதா, 0,3 0,4 வந்திருக்கு. அப்போ இதை ஒரு டைம் எழுதணும் 0. அப்போது அடுத்து வந்து 3,3 3,4. அப்போ ஃபஸ்ட்டில் உள்ளதான் என்னது, பி கணத்துக்கு வரும். அப்போ என்னென்ன நம்பர்லாம் வரும், தேர்ஃபோர் பி கணம்ங்கிறது -2 0 3, இதுதான் நமக்கு, இதுதான் பி கணம். அடுத்து ஏ கணம் அப்படிங்கிறது என்னதுன்னா பி கிராஸ் ஏன்னு இருக்கிறதுனால இரண்டாம் ஆயத்தொலைவு, அதாவது இந்த இருக்கு இல்லையா, இதுதான் நமக்கு என்னது, ஏ உறுப்புகளோட கணம்னு இங்கே எழுதிட்டு தேர்ஃபோர் என்ன வரும், இது வந்து 3 4, இது வந்து 3 4 3 4ன்னு வருது. அப்போ ஃபஸ்ட்டில் எது வரும், நமக்கு 3 4 மட்டும்தான் என்னது, நமக்கு ஏயோட கணம். புரிஞ்சுது இல்லையா. எனவே பி கணம் அப்படிங்கிறது -2, 0,3, ஏ கணம் அப்படிங்கிறது 3,4. நாலாவது கணக்கு பாருங்கள், ஏ கணம்ங்கிறது 5,6ன்னு கொடுத்துருக்காங்க, பி கணம்ங்கிறது 4 5 6ன்னு கொடுத்துருக்காங்க, சி கணம்ங்கிறது 5 6 7 எனில் ஏ கிராஸ் ஏ ஈக்குவல் டு பி கிராஸ் பி வெட்டு சி கிராஸ் சி என காட்டுக அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, இந்த மாதிரி சம்மில் நம்ம என்ன பண்ணணும்னா எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் அப்படின்னு எடுத்துக்கணும். அதாவது ஈக்குவலுக்கு இந்த சைடு உள்ளது எல்ஹெச்எஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடு அப்படின்னு எடுத்துக்கணும், இந்த சைடு வந்து ரைட் ஹேண்ட் சைடுன்னு எடுத்துக்கணும். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஏ கிராஸ் ஏன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போது ஏ கணத்தை எழுதிக்கோங்க 5,6. அதே தான் திரும்ப ஏ கிராஸ் ஏ, அதே தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், கிராஸ் பண்ண போகிறோம். அப்போ 5,6 ரெண்டுமே 5,6 5,6. இப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஏ கிராஸ் ஏ எழுத போகிறோம். 5 வச்சு முதல்ல இது ரெண்டே எழுதிருங்க, அப்புறம் 6 வச்சு இது ரெண்டே எழுதுங்க. 5,5 5,6 6,5 6,6 எழுதிட்டோமா. இந்த எல்ஹெச்எஸ்ல நமக்கு ஒரே ஒரு மட்டும்தான் இருக்குது, இதை மட்டும் தான் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் வச்சுக்கணும், முதல் சமன்பாடு 1 போட்டு ரவுண்ட் போட்டு வச்சுக்கோங்க. இதுதான் நமக்கு வந்து எல்ஹெச்எஸ்ல வந்த ரிசல்ட்டு. இப்போ ஆர்ஹெச்எஸ்ஸை பார்க்க போகிறோம். ஆர்ஹெச்எஸ் அப்படிங்கிறதுல என்ன கொடுத்துருக்காங்க, பி கிராஸ் பி, இது என்ன சொல்லுவோம், வெட்டு, இங்கிலீஷில் இன்டர்செக்ஷன் சொல்லுவோம், சி கிராஸ் சி அப்படின்னு இருக்குது. சரியா, இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ப்ராக்கெட்டில் உள்ளதான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும், முன்னுரிமை கொடுக்கணும், தெரியும் இல்லையா. அப்போ பி கிராஸ் பியை ஃபஸ்ட்டு பண்ண போகிறோம். பி கிராஸ் பி அப்படிங்கிறது பி கணத்தை எழுதிக்கோங்க. பி கணம்ங்கிறது நமக்கு என்னது 4 5 6 இருக்கா, அதே தான் அடுத்து அதுதான் அந்த பி கணம் தான், அதை எழுதிக்கிறோம். கிராஸ் போட்டு 4 5 6ன்னு வச்சுக்கிறோம். இப்போ என்ன பண்ணோம், இதை வச்சு இந்த 3ஐயும் ஃபஸ்ட்டு எழுதணும், 4 வச்சு. அப்போ எழுதலாமா, 4,4 4,5 4,6. அடுத்து இந்த 5 வச்சு எழுதணும், 5,4 5,5 5,6. அடுத்து இந்த 6 வச்சு எழுதுறப்போ 6,4 6,5 6,6. இதுதான் நமக்கு பி கிராஸ் பி. அடுத்து என்ன பண்ணணும், சி கிராஸ் சி பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ சி கிராஸ் சின்னு போட்டுட்டு சி கணத்தை எழுதிக்கோங்க. சி கணம்ங்கிறது என்னது 5 6 7 இருக்கா, இதுலேயும் 5 6 7 ரெண்டுமே ஒரே கணம் தானே. அடுத்து என்ன பண்ணணும், இதை கிராஸ் பண்ணுறப்ப இந்த 5 வச்சு உள்ளே உள்ளது 1 1 எழுதணும். அப்போ 5,5 5,6 5,7. அடுத்து 6,5 6 6,7. அடுத்து 7,5 7,6 7,7 எழுதிக்கிறோம். சரியா, அடுத்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, இந்த பி கிராஸ் பிலையும் சி கிராஸ் சிலையும் இந்த வெட்டுங்கிற சிம்பிள் என்னென்னா ரெண்டுலேயும் உள்ள பொதுவானதை எடுத்து எழுதணும். சரியா, அப்புறம் பி கிராஸ் பி இந்த கண்டுபிடிச்சிருக்கோமா, இது சி கிராஸ் சி. அடுத்த ஸ்டெப் என்ன எழுதணும்னா, பி கிராஸ் பி வெட்டு சி கிராஸ் சி அப்படிங்கிறது என்னென்னா ரெண்டுலேயும் பொதுவானது, என்னது பொதுவானது அப்படின்னு பார்த்து எழுதணும். இந்த 5,5 பொதுவாக இருக்கா, அந்த இதை நம்ம இப்படி பென்சில்கிட்ட அண்டர்லைன் பண்ணிக்கணும். சரியா, அப்போ தான் நமக்கு எடுத்து எழுதுறப்ப ஈஸியாக இருக்கும். இதுலேயும் 5,5 இருக்குது, இதுலேயும் 5,5 இருக்குது, இதில் 5,6 இருக்குது, இதுலேயும் 5,6 இருக்குது. அடுத்து என்ன 6,4 இல்லை, அடுத்து 6,5 இருக்குது, 6,6 இருக்குது. நமக்கு அடுத்து வேறு எதுவும் என்னது பொதுவானது இல்லை. அப்போ இந்த அண்டர்லைன் பண்ண நம்பர்ஸை மட்டும் இங்கே எழுதுகிறோம். சரியா, 5,5 5,6 6,5 6,6 அப்படின்னு
அப்படின்னு எழுதுகிறோம். சரியா? அப்போ இந்த சைடு உள்ளது, அதாவது ஆர்ஹெச்எஸ் சைடில் உள்ளது எல்லாத்தையும் முடிச்சிட்டோமா? அதுக்கப்புறம் இதை என்ன செய்யணும், சமன்பாடு 2ன்னு வச்சுக்கணும். சரியா? இப்போ இந்த சமன்பாடு 1ஐயும் 2ஐயும் பாருங்கள், ரெண்டுமே ஒன்று போல் இருக்கும். சரியா? அப்போ அதுக்கடுத்து என்ன ஸ்டெப் எழுதணும், 1 மற்றும் 2லிருந்து அந்த நம்ம கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த இதை அப்படியே எழுதிடணும். A கிராஸ் A இஸ் ஈக்குவல் டு B கிராஸ் B வெட்டு C கிராஸ் C என்பது சரிபார்க்கப்பட்டது அப்படின்னு எழுதணும். இப்போ 5வது கணக்கு பார்க்கலாம். A கணம் கொடுத்துருக்காங்க 1 2 3ன்னு கொடுத்துருக்காங்க. B கணம் வந்து 2 3 5 கொடுத்துருக்காங்க. C கணம் வந்து 3 4 மற்றும் D கணம் வந்து 1 3 5 எனில் A வெட்டு C கிராஸ் B வெட்டு D ஈக்குவல் டு A கிராஸ் B வெட்டு C கிராஸ் D என்பது உண்மையா என சோதிக்கவும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? இப்படி இருந்தால் என்ன பண்ணணும், LHS எடுத்து முதல்ல பண்ணிக்கணும், அடுத்து RHS பண்ணிக்கணும். LHSல வர ஆன்சர் RHSல வர ஆன்சரும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம கடைசியில் ஆன்சர் எடுத்து போகிறோம். இப்போ LHS எடுத்துக்கலாம். LHSல என்ன இருக்குது, இந்த 2 டேர்ம் கொடுத்துருக்காங்க. முதல்ல என்ன பண்ணணுமா, A வெட்டு C கண்டுபிடிக்கணுமா, B வெட்டு C கண்டுபிடிக்கணுமா, அது ரெண்டையும் கிராஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அதை ஃபஸ்ட்டு எழுதிக்கிட்டு அதில் ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, A வெட்டு C. அப்போ A வெட்டு C போட்டுடுறோம். இப்போ A கணத்தை எழுதிக்கோங்க, 1 2 3 கொடுத்துருக்காங்க. B கணம்ங்கிறது C கணம்ங்கிறது 3 4 கொடுத்துருக்காங்க. சரியா? இன்று வெட்டு அப்படின்னா நம்ம ரெண்டுலேயும் பொதுவானது எடுத்து எழுதணும். இது ரெண்டுலேயும் பொதுவானது எதுனா 3. அப்போது வந்து நமக்கு என்னது, 3 மட்டும்தான் இருக்குது. அதை நம்ம இந்த கணத்துக்குள்ளே போட்டு எழுதிக்கிறோம். இதுதான் A வெட்டு C அப்படிங்கிறது. அடுத்து பார்த்திங்கன்னா அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, B வெட்டு D. அப்போ B கணத்தை எழுதிக்கோங்க, 2 3 5. அடுத்து D கணம்ங்கிறது என்னது, 1 3 5. இப்போ இது ரெண்டுலேயும் எதெல்லாம் பொதுவாக இருக்குது, 2 இங்கே இருக்குது இங்கே இல்லை, 3 இங்கே இருக்குது இங்கே இருக்குது. அப்போ 3 எழுதிக்கிடணும், 5 இங்கே இருக்குது இங்கே இருக்குது. அப்போது B வெட்டு Dங்கிறது 3, 5 அப்படின்னு வந்திருக்கு. சரியா? அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இதை ரெண்டையும் கிராஸ் பண்ணணும். சரியா? நம்ம இதுதான் கண்டுபிடிச்சிக்கோம், இதை ரெண்டையும் கிராஸ் பண்ணணும். அப்போது A வெட்டு C கிராஸ் B வெட்டு D அப்படின்னு போட்டுட்டு இந்த A வெட்டு Cக்கு நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா, இந்த 3 அதை இங்கே எழுதணும். அடுத்து B வெட்டு C Dயில் வந்து இது கண்டுபிடிச்சோம் இல்லையா, இதை எழுதணும். இந்த கணத்தை எழுதிடணும், மாற்றி எழுதிடக்கூடாது. சரியா? இது ரெண்டையும் எழுதணும். இப்போ இதை ரெண்டையும் கிராஸ் பண்ணுறப்போ எப்படி எழுதணும், இதில் உள்ள நம்பரை வச்சு இதில் உள்ள எல்லா நம்பரையும் ஒரு டைம் எழுதணுமா. இதில் ஒரே ஒரு நம்பர் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம், 3ஐ வச்சு 3 3 5 எழுதிடும். அப்போ நம்ம LHS சைடில் உள்ள எல்லா இதையும் முடிச்சிட்டோம். அப்படி தானே, இதையும் செஞ்சு முடிச்சாச்சு, இதையும் செஞ்சு முடிச்சாச்சு. அப்போ லாஸ்ட்டில் வர ஆன்சரை நம்ம 1ன்னு போட்டு சமன்பாடு 1ன்னு வச்சுக்கணும். சரியா? இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ளதெல்லாம் முடிச்சிட்டோம். அடுத்து ஈக்குவலுக்கு இந்த சைடு உள்ளது, அதாவது ரைட் ஹேண்ட் சைடு உள்ளதில் வரோம். அதில் என்ன கொடுத்துருக்காங்க, A கிராஸ் B வெட்டு C கிராஸ் Dன்னு கொடுத்துருக்காங்க. சரியா? அதை இங்கே எழுதிக்கிறோம். எழுதிக்கிட்டு அதில் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் என்ன கொடுத்துருக்காங்க, A கிராஸ் P கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை எழுதிட்டு முதல்ல A கணத்தை எழுதிக்கிறோம். A கணம் என்னது, 1 2 3ன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து B கணம்ங்கிறது 2 3 5ன்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டையும் எழுதிட்டு இது ரெண்டையும் கிராஸ் பண்ணுறோம். கிராஸ் பண்ணுவோமா, 1 2 1 3 1 5. அடுத்து 2 2 2 3 2 5. அடுத்து 3 வச்சு எழுதுறப்ப 3 2 3 3 3 5 எழுதிக்கிட்டோம். சரியா? அடுத்து என்ன பண்ணுறோம், C கிராஸ் D கொடுத்துருக்காங்க. அப்போ C கிராஸ் Dன்னு எழுதிட்டு C கணத்தை எழுதிக்கிறோம், 3 4. D கணம்ங்கிறது என்னது, 1 3 5 கொடுத்துருக்காங்க. அதையும் எழுதிக்கிறோம். இது ரெண்டையும் கிராஸ் பண்ணுறோம், 3 1 3 3 3 5 4 1 4 3 4 5ன்னு எழுதிக்கிறோம். சரியா? அடுத்து என்ன பண்ணணும், இந்த A கிராஸ் Pயவும் C கிராஸ் Dயவும் இன்டர்செக்ஷன், அதாவது வெட்டுனா பொதுவானதை எடுத்து எழுதணும். சரியா? அப்போ இது ரெண்டுக்கும் பொதுவானது என்ன அப்படின்னு பார்க்குறப்போ இதில் பாருங்கள், இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு எது பொதுவாக வரும்னா 3 3யும் 3 5 மட்டும்தான் நமக்கு பொதுவாக வரும். அதை எடுத்து எழுதிக்கோங்க, 3 3 3 5. அப்போ நம்ம ரைட் ஹேண்ட் சைடில் உள்ள எல்லாத்தையும் முடிச்சிட்டோம். அப்படி தானே, அவங்க சொன்ன எல்லாத்தையும் முடிச்சிட்டோம். அதைத்தான் நம்ம கடைசியில் என்ன பண்ணணும், சமன்பாடு 2ஆக வச்சுக்கணும், 2வது சமன்பாடுன்னு வச்சுக்கணும். சரியா? இப்போ முதல் சமன்பாடுன்னு போட்டிருந்தோம் இல்லையா, அதை பாருங்கள், 3 3 3 5 தான் இருக்குது. இரண்டாவது சமன்பாட்டில் 3 3 3 5 இருக்குது. அப்போ ரெண்டுமே நமக்கு என்ன வருது, ஒன்று போல் வருது. அப்போ கடைசி எப்படி எழுதணும், 1 மற்றும் 2ல் இருந்து, அதாவது சமன்பாடு 1 மற்றும் 2ல் இருந்து நமக்கு கொடுத்துருந்தாங்க இல்லையா, A வெட்டு C கிராஸ் B வெட்டு D ஈக்குவல் A கிராஸ் B வெட்டு C கிராஸ் D என்பது சரிபார்க்கப்பட்டது அப்படின்னு எழுதணும். இதெல்லாம் இப்படி அண்டர்லைன் பண்ணி விடுங்க எக்ஸாம் எழுதுகிறப்போ, அப்போ தான் உங்களுக்கு பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். ஏன்னா சமன்பாடு 1 எது 2 எது நம்ம அண்டர்லைன் பண்ணி காட்டுறோம். அப்போ நம்ம திருத்துறவங்களுக்கு என்ன இருக்கும், ஈஸியாக இருக்கும், பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். அதுமாதிரி இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடெலாம் ஒரு அண்டர்லைன் பண்ணி விடுங்க. அடுத்து இந்த கடைசியில் இந்த இது கொடுத்துருப்பாங்க இல்லையா, கணக்கு என்பது சரிபார்க்கப்பட்டது, அதை ஒரு அண்டர்லைன் பண்ணுங்கள். இது வந்து உங்களுக்கு முழு மதிப்பெண் பெற்றுத்தர உங்களுக்கு உதவியாக இருக்கும். 6வது கணக்கு பாருங்கள். இதில் A ஈக்குவல் டு
ஏங்கிற கணம் என்னன்னு நமக்கு டைரெக்டாக கொடுக்காம நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். எக்ஸுங்கிறது என்னதான் இருக்குமா, ஹோல் நம்பராக இருக்கணுமா. இப்படி கொடுத்தா என்னது, டபிள்யூனா ஹோல் நம்பராக இருக்கணுமா. அது எப்படி இருக்கணுமா, 2 விட சின்னதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா. அடுத்து பி கணம் என்ன சொல்கிறாங்கன்னா, எக்ஸுங்கிறது நேச்சுரல் நம்பர், என்னன்னு போட்டால் நேச்சுரல் நம்பர், இயல் எண்கள் சொல்லுவோம் இல்லையா, அதாவது 1லேருந்து ஆரம்பிக்கும் அது. ஆனால் அது எப்படி இருக்கணுமா, எக்ஸுங்கிறது 1 விட பெருசாக இருக்கணுமா. 4 இந்த மாதிரி போட்டிருந்தாங்கன்னா, இந்த கீழே ஒரு கோடு போட்டிருந்தாங்கன்னா ஈக்குவல். சரியா. லெஸ் தென் ஆர் ஈக்குவல் அப்படின்னா இந்த அடுத்து கொடுத்துருக்குற இந்த நம்பரையும் சேர்த்து எடுத்துக்கணும்னு அர்த்தம். சரியா. இது கொடுக்காட்டி 4 விட சின்னது, இது கொடுத்துருந்தாங்கன்னா 4ஐயும் சேர்த்து எடுத்துக்கணும். சரியா. மற்றும் சி கணம் அவங்க கொடுத்துட்டாங்க 3,5 எனில் கீழே கொடுக்கப்பட்டுள்ள சமன்பாடுகளை சரிபார்க்க அப்படின்னு கொடுத்துட்டு சமன்பாடு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதிலேருந்து நம்ம என்ன பண்ணணும், ஏ கணமும் பி கணமும் நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா. கண்டுபிடிக்கலாமா. இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்க, எக்ஸுங்கிறது ஹோல் நம்பர்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஹோல் நம்பர்னா 0லேருந்து ஆரம்பிக்கும். சரியா. அப்போது 2 விட சின்னது அப்படின்னா நமக்கு என்ன வரும், 0வும் 1 வரும். 0,1 இது 2 வராது. 0,1 இதான் ஏ கணம். பி கணம் பார்த்தீங்கன்னா 1 விட பெருசாக இருக்கணுமா, 4 விட சிறுசாக இருக்கணும்னு இருக்காங்க. அப்போ 1 விட பெருசாக என்ன வரும், 2 வரும், 3 வரும், 4. அப்போ பி கணம் நம்ம எழுதிட்டோம். சி கணம் நமக்கு என்ன பண்ணிட்டாங்க, அவங்களே கொடுத்துட்டாங்க 3,5. இப்போ இந்த 3 இதை வச்சு அவங்க கொடுத்துருக்குற இந்த ஈக்குவேஷன் சரியா அப்படின்னு பார்க்கணும். வாங்க ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாமா. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன கொடுத்துருக்காங்க, ஏ கிராஸ் பி யூனியன் சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா. பி யூனியன் சி. அப்போ ப்ராக்கெட்டில் உள்ளதான் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கணும். அப்போ ப்ராக்கெட்டில் உள்ளது என்னது, பி யூனியன் சி. அதான் அதை எடுத்துகிட்டு இப்போ பி கணம் நம்ம கண்டுபிடிச்சி எழுதியிருக்கோம் இல்லையா, 2, 3, 4. அது சி கணம் வந்து 3,5. இந்த யூனியன் அப்படின்னா என்னென்னா ரெண்டையும் சேர்த்து எழுதணும். பி கணத்தில் உள்ளதையும் சி கணத்தில் உள்ளதையும் சேர்த்து எழுதணும். ஆனால் இதில் இருக்கிற நம்பர் இதில் இருந்தால் அதை எழுதக்கூடாது. சரியா. இப்போ எழுதலாமா. இப்போ 2, 3, 4ன்னு எழுதிட்டோம். அப்புறம் நம்ம சி கணத்துக்கு வரோம். அங்கே 3 இருக்குது, நம்ம 3 ஏற்கனவே எழுதிட்டோம், அதனால் அது எழுத தேவையில்லை. அடுத்து 5 இருக்குது, 5 இங்கே இல்லை, அதனால் அதை எழுதிக்கிறோம். சரியா. இதான் நமக்கு என்னது, பி யூனியன் சி. அடுத்து என்ன செய்யணும், ஏ கிராஸ் பி யூனியன் சி அதை எழுதிக்கிறோம். இப்போ ஏ கணத்தை எழுதிக்கிறோம். பி யூனியன் சிங்கிறப்ப நம்ம அதை கண்டுபிடிச்சி வச்சோம் இல்லையா, இந்த தான் எழுதணும். சரியா. 2, 3, 4, 5 எழுதியிருக்கோம். இதை ரெண்டையும் நம்ம கிராஸ் பண்ணுறோம். கிராஸ் பண்ணுறப்ப என்ன பண்ணுறோம், 0 முதல்ல இந்த 0 வச்சு இதில் உள்ள ஒவ்வொரு நம்பராக எழுதணும். 1 வச்சு இதில் உள்ள ஒவ்வொரு நம்பரையாக எழுதணும். இப்போ 0 வச்சு எழுதுறப்ப 0,2, 0,3, 0,4, 0,5. 1 வச்சு எழுதுறப்ப 1,2, 1,3, 1,4, 1,5. இது இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ளது எல்லாத்தையும் முடிச்சிட்டோமா, ஏ கிராஸ் பி யூனியன் சி இதெல்லாம் முடிச்சிட்டோமான்னு பார்த்துக்கிட்டு அதை தான் நம்ம என்ன பண்ணணும், சமன்பாடு 1ன்னு குறித்து வச்சுக்கணும். சரியா. அடுத்து ரைட் ஹேண்ட் சைடு வாங்க. ஆர்ஹெச்எஸில் என்ன கொடுத்துருக்காங்க, ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சின்னு கொடுத்துருக்காங்க. அதை எழுதிட்டு இதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ப்ராக்கெட்டில் உள்ளதை ஃபஸ்ட்டு பண்ணணும். ஏ கிராஸ் பி, ஏ கிராஸ் பி எழுதிக்கோங்க. ஏ கணம் எழுதிக்கோங்க. 0,1, பி கணம் 2, 3, 4ன்னு கொடுத்துருக்காங்க, அதையும் எழுதிக்கோங்க. இதை வச்சு நம்ம ஏ கிராஸ் பி எழுதலாம். இது 0 வச்சு இது 1 எழுதணும். 1 வச்சு இது 1 எழுதணும். இப்போ 0,2, 0,3, 0,4, 1,2, 1,3, 1,4. சரியா. அடுத்து என்ன பண்ணணும், ஏ கிராஸ் சி கண்டுபிடிக்கணுமா. அப்போ ஏ கிராஸ் சி போட்டுட்டு ஏ கணத்தை எழுதிக்கோங்க, சி கணத்தை எழுதிக்கோங்க. அதை வச்சு நம்ம கிராஸ் பண்ணலாம். 0,3, 0,5. அடுத்து 1 வச்சு 1,3, 1,5. சரியா. அடுத்து இன்னொன்று பண்ணணும். என்ன பண்ணணும், ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போ ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சின்னு போட்டுட்டு ஏ கிராஸ் பி நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இது வந்து ஏ கிராஸ் சி. இப்போ யூனியன்னா இதில் உள்ளதையும் சேர்த்து எழுதணும். இதில் உள்ளது இதில் மறுபடியும் வந்துச்சுன்னா அது எழுத வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி தானே. சரி. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம இதை எழுதிக்குமா, 0,2, 0,3, 0,4. அடுத்து 0,5 ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதை எழுதிக்கலாம். சரியா. 0,3 இங்கேயும் இருக்கிறதுனால அதை எழுதலை. அடுத்து 1,2, 1,3, 1,4. இதில் வந்து 1,5 இருக்குது, அதை மட்டும் எழுதிக்கிறோம். ஏன்னா 1,3 ஏற்கனவே எழுதிட்டதுனால அதை எழுத தேவையில்லை. அப்போ இந்த நம்ம ரைட் ஹேண்ட் சைட்லையும் எல்லாமே முடிச்சுட்டோம். அப்போ இது வந்து என்ன பண்ணலாம், சமன்பாடு 2ன்னு போட்டு ரவுண்ட் போட்டுக்கணும். சரியா. இப்போ பாருங்கள், சமன்பாடு 1, 2 நமக்கு கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். கரெக்டாக இருக்குது. இதில் உள்ளது கரெக்டாக இருக்குது. அப்போது என்ன எழுதணும், 1 மற்றும் 2லிருந்து நமக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா, நம்மளை எதை செக் பண்ண சொல்லியிருக்காங்களோ அதை எழுதணும். ஏ கிராஸ் பி யூனியன் சி இஸ் ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி என்பது சரிபார்க்கப்பட்டது அப்படின்னு எழுதணும். இது பார்த்தீங்கன்னா நமக்கு 6வது கணக்குலையே 2வது கணக்காக கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, ஏ கிராஸ் பி வெட்டு சி இஸ்
ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி வெட்டு ஏ கிராஸ் சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா, நம்ம ஏற்கனவே கணம் கண்டுபிடிச்சி வச்சுட்டோமா, ஏ கணம் பி கணம் சி கணம் அவங்களே கொடுத்துருந்தாங்க. அதை வச்சு இந்த இது செக் பண்ண சொல்கிறாங்க சரியா அப்படின்னு. இது எப்படி தான் எடுத்துக்கணும், எல்ஹெச்எஸ் எடுத்துக்கணும், ஆர்ஹெச்எஸ் எடுத்துக்கணும். இதே மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள். சரியா, எல்ஹெச்எஸ் அப்படின்னு போட்டு எல்ஹெச்எஸ்ல என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ராக்கெட்டில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை தான் ஃபஸ்ட்டு செய்யணும். இங்கே ஏ கிராஸ்ன்னு கொடுத்துருங்க, இதை எடுத்துக்கூடாது. பி கிராஸ் சியை முதல்ல கண்டுபிடிச்சிக்கோங்க. கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஏ கிராஸ் பி வெட்டு சி, சரியா, அதை கண்டுபிடிச்சிக்கோங்க. அதுக்கு ஒரு சமன்பாடு வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா இது எல்ஹெச்எஸ் முடிச்சாச்சு. சரியா, எல்ஹெச்எஸ் முடிச்ச உடனே வர்றது தான் சமன்பாடு 1ன்னு வச்சுக்கணும். அதே மாதிரி ஆர்ஹெச்எஸ்ல நமக்கு என்ன ஆப்ரேஷன் கொடுத்துருக்காங்க, ஏ கிராஸ் பி வெட்டு ஏ கிராஸ் சின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஏ கிராஸ் பியில் ஏ கணம் எழுதிக்கோங்க, பி கணம் எழுதிக்கோங்க. அடுத்து என்ன பண்ணணும், அடுத்து ஏ கிராஸ் சி கண்டுபிடிக்கணும். ஏ கணத்தை எழுதிக்கோங்க, சி கணத்தை எழுதிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கும் பொதுவானது, வெட்டுன்னு என்னது பொதுவானது, இது நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, இது ரெண்டில் எது பொதுவானதோ அதை பார்த்து இங்கே எழுதிக்கோங்க. இப்போ இதெல்லாம் முடித்த பிறகு நம்ம எல்லாத்தையும் சரி பண்ணிட்டோமா, அதாவது செஞ்சுட்டோமா ஆர்ஹெச்எஸ்ல அப்படின்னு பண்ணிட்டு அதை சமன்பாடு 2ன்னு வச்சுக்கோங்க. அதுக்கடுத்த ஸ்டெப் என்ன எழுதணும், 1 மற்றும் 2ல் இருந்து அப்படின்னு போட்டு நமக்கு கொடுத்துருக்கிற கணக்கு அப்படியே எழுதி அது 2 சரியாக இருந்ததுன்னா என்பது சரிபார்க்கப்பட்டது அப்படின்னு எழுதணும். இது ரெண்டுமே என்னதான் இருக்குது, சரியாக இருக்குது. அதனால் என்ன பண்ணுறோம், நம்ம சரிபார்க்கப்பட்டது அப்படின்னு எழுதுகிறோம். இது பார்த்தீங்கன்னா 6வது கணக்குலேயே 3வது கணக்காக கொடுத்துருக்காங்க. அதுலேயே 3 கணக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதில் 3வது கணக்கு இது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஏ யூனியன் சேர்ப்பு பி கிராஸ் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் சி சேர்ப்பு பி கிராஸ் சி அப்படின்னு சொல்கிறோம். இது நம்ம ஏற்கனவே அதே கணம் தான். சரியா, அதே கணத்தில் தான் 3 இது கொடுத்து சரிபார்க்க சொல்லியிருக்காங்க. ஏ கணம் எழுதிக்கோங்க, பி கணம் எழுதிக்கோங்க, சி கணம் எழுதிக்கோங்க, எல்ஹெச்எஸ் எடுத்துக்கோங்க. எல்ஹெச்எஸ்ங்கிறது ஏ சேர்ப்பு பி கிராஸ் சி. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், ப்ராக்கெட்டில் உள்ளதை ஃபஸ்ட்டு பண்ணணும். ஏ கணம் எழுதிக்கோங்க, பி கணம் எழுதிக்கோங்க. சேர்ப்புனா என்னது, ரெண்டையும் எழுதணும். என்ன எழுதணும், ஒரு டைம் வந்ததை இன்னொரு டைம் எழுதக்கூடாது, அப்படி தானே. அப்போ ரெண்டையும் சேர்த்து எழுதிக்கோங்க. சரியா, இதில் 1 வந்திருக்கு, இதில் 1 வரல வந்திருக்கு அப்படின்னா ஒரு டைம் மட்டும் எழுதினா போதும். அதான் சேர்ப்பு. வெட்டுனா 2லையும் இருக்கிறது எழுதுகிறோம். சரியா, அதை எழுதிக்கோங்க. இப்போ ஏ சேர்ப்பு பி எழுதிட்டோம். அடுத்து ஏ சேர்ப்பு பி கிராஸ் சி, இந்த கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, இதான் ஏ சேர்ப்பு பி. இதை எழுதிட்டு சி கணத்தை எழுதிக்கோங்க. இதை ரெண்டையும் என்ன பண்ணுங்க, கிராஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் நமக்கு வேணுது சமன்பாடு 1. சரியா, அடுத்து ஆர்ஹெச்எஸ் எடுத்துக்கோங்க. ஆர்ஹெச்எஸ்ல என்ன இருக்குது, ஏ கிராஸ் சி சேர்ப்பு பி கிராஸ் சி. அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ப்ராக்கெட்டில் உள்ளதை ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் உள்ளதை எடுத்துக்கோங்க. ஏ கிராஸ் சி, ஏ கணம் எழுதுங்க, சி கணம் எழுதுங்க, ரெண்டையும் கார்ட்டீசியன் பெருக்கல் பண்ணுங்கள். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, பி கிராஸ் சி. அப்போ பி கணம் எழுதிக்கோங்க, சி கணம் எழுதிக்கோங்க, ரெண்டையும் என்ன பண்ணணும், கார்ட்டீசியன் பண்ணிக்கோங்க. சரியா, கார்ட்டீசியன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க, ஏ கிராஸ் சி யூனியன் பி கிராஸ் சி அப்படிங்கிறது என்னது, நமக்கு ரெண்டில் உள்ளதையும் சேர்த்து எழுதணும். ஒரு டைம் வந்தது இன்னொரு டைம் எழுத தேவையில்லை. அப்படிங்கிறப்ப பார்த்து எழுதிக்கோங்க. 0,3 0,5 அது இதில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இதில் இருந்துச்சுன்னா அது எழுத வேண்டியதில்லை. மற்றபடி ரெண்டையும் சேர்த்து எழுதணும். சரியா, இதை எழுதிட்டு இது என்ன பண்ணணும், இந்த ஆர்ஹெச்எஸ் ஃபுல்லாக செஞ்சு முடிச்ச பிறகு வரும் இல்லையா, அதுதான் ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கணும், சமன்பாடு 2ன்னு. இப்போ முதல்ல உள்ளது ஒன்று வச்சுருந்தோமா, இதையும் செக் பண்ணி பாருங்கள். 2 ஒன்று போல தான் இருக்கும். அப்போ 1 மற்றும் 2ல் இருந்து அப்படின்னு போட்டு நமக்கு கொடுத்துருக்குற அந்த ஆன்சர் எழுதி என்பது சரிபார்க்கப்பட்டது. சரியா, இது ரொம்ப ஈஸி தான், நீங்களே போட்டு பார்த்துக்கலாம். சரியா, நம்ம மேக்ஸை வீடியோவாக பார்க்குறத விட ஒரு டைம் புரிஞ்சிச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும், அப்படியே வீடியோவை கட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், ஒர்க் அவுட் பண்ணணும். ஒர்க் அவுட் பண்ண தான் நமக்கு என்னது மேக்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும். 7வது கணக்கு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஏ என்பது 8ஐ விட குறைவான இயல் எண்களின் கணம், பி என்பது 8ஐ விட குறைவான பகா எண்களின் கணம் மற்றும் சி என்பது இரட்டைப்படை பகா எண்களின் கணம் எனில் கீழ்கண்டவற்றை சரிபார்க்க அப்படின்னு 7வதுலேயே 2 கணக்கு கொடுத்துருக்காங்க. 2 இதை சரிபார்க்க சொல்லியிருக்காங்க. நமக்கு இதில் 3மே, அதாவது ஏ கணம், பி கணம், சி கணம் 3மே நமக்கு டைரெக்டாக கொடுக்காம நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, நம்ம கண்டுபிடிக்கணும். அது அந்த அவங்க கொடுத்த குறிப்பை வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும். இதில் என்ன சொல்லியிருக்காங்க, ஏ என்பது 8ஐ விட குறைவான இயல் எண்களின் கணம். 8ஐ விட குறைவான இயல் எண்கள் அப்படின்னா எதுலேருந்து ஆரம்பிக்கும், 1லேருந்து ஆரம்பிக்கும். அப்போ 1லேருந்து 7 வரைக்கும் உள்ளதான் நமக்கு ஏ கணம். எழுதிக்கலாமா, ஏ கணம் அப்படிங்கிறது நமக்கு 8ஐ விட குறைவான இயல் எண். அப்போ என்னது, 1 2 3 4 5 6 7 இதுதான் நம்ம ஏ கணம். அடுத்து பி கணத்துக்கு என்ன குறிப்பு கொடுத்துருக்காங்கன்னா, 8ஐ விட குறைவான பகா எண்களின் கணம். பகா எண்ணா ஒரு எண் இருந்துச்சுன்னா அது 1ஆலையும் அதே எண்ணாலை மட்டும்தான் வகுப்படுறதா நம்ம பகா எண்ணு சொல்லுவோம். அப்போ 8ஐ விட குறைவான பகா எண் அப்படிங்கிறது என்னது, நமக்கு 2 3 5 7. சரியா, 8ங்கிறது நமக்கு 8ஐ விட குறைவானன்னு சொல்லிட்டாங்க. அப்போ 7 வரைக்கும்
அப்போ இதான் பி கணம். அடுத்து சி கணம் அப்படிங்கிறது என்னென்னா இரட்டைப்படை பகாயன். நமக்கு தெரியும் இரட்டைப்படை பகாயன் ஒன்றே ஒன்று தான், என்னது 2 அப்படின்னு. அப்போ சி கணத்தில் 2 மட்டும் எழுதணும். சரியா? இப்போ நம்ம எல்லா கணமும் எழுதிட்டோமா? இதை வச்சு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, கீழ்கண்டவற்றை சரி பார்க்க அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க இல்லையா? இதை ஈக்குவல் இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா என்ன பண்ணணும், எல்ஹெச்எஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம், ஆர்ஹெச்எஸ் எடுத்துக்கணும். எல்ஹெச்எஸில் வர ரிசல்ட்டும் ஆர்ஹெச்எஸில் வர்றதும் நமக்கு சரியாக இருக்கும். அதை பார்த்து நம்ம என்ன பண்ணுறது, சரி பார்க்கப்பட்டது அப்படின்னு நம்ம எழுதிடணும். சரியா? இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, ஏ வெட்டு பி கிராஸ் சி, இது நமக்கு எல்ஹெச்எஸில் கொடுத்துருக்காங்க. ஆர்ஹெச்எஸில் என்ன கொடுத்துருக்காங்க, ஏ கிராஸ் சி இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? இப்போ ஃபஸ்ட்டு எல்ஹெச்எஸ் எடுத்துக்குவோம். எல்ஹெச்எஸ்ங்கிறது லெஃப்ட் ஹேண்ட் சைடு. எல்ஹெச்எஸில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணணும், ப்ராக்கெட்டில் என்ன கொடுத்துருக்காங்களோ சரியா அதுதான் ஃபஸ்ட்டு பண்ணணும்னு பார்த்தோமா? அப்போது ஏ இன்டர்செக்ஷன் பி, அதாவது வெட்டு அப்படின்னா ஏ கணத்துலேயும் பி கணத்துலேயும் உள்ள பொதுவான இதை எடுத்து எழுதணும். எது பொதுவானது இருக்குது, 2 இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, 3 இருக்குது, 3 இருக்குது, 4 இல்லை, அடுத்து 5 இருக்குது, 5 இருக்குது, 7 இருக்குது, 7 இருக்குது. அப்போ இந்த 4 நம்பரை எடுத்து எழுதிக்கிறோம். சரியா? இதுதான் ஏ கிராஸ் பி. அடுத்து ஏ வெட்டு பி. அடுத்து என்ன பண்ணணும், ஏ வெட்டு பி கிராஸ் சி. அப்போ இந்த கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, இந்த கணத்தை எழுதணும். இதானே ஏ வெட்டு பின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இதையும் சி கணத்தையும் எழுதிட்டு இது என்ன பண்ணணும், கிராஸ் பண்ணுறப்ப இந்த ஒவ்வொரு நம்பரும் எடுத்து இது இந்த கணத்தில் உள்ளதை எழுதணும். இதில் ஒரே நம்பர் தான் இருக்குது. அப்போ அதை எழுதிக்கோங்க. 2,2 3,2 5,2 7,2. நம்ம இந்த சைடு உள்ளது எல்லாம் முடிச்சுட்டோமா? எல்ஹெச்எஸில் நம்ம இதுதானே எடுத்திருந்தோம், இதானே எல்ஹெச்எஸில் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு வரும் பார்த்தீங்களா, அதை தான் நம்ம என்ன பண்ணணும், சமன்பாடு 1ன்னு வச்சுக்கணும். சரியா? அடுத்து ஆர்ஹெச்எஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஏ கிராஸ் சி, ஏ கணத்தை எழுதிக்கோங்க, சி கணத்தை எழுதிக்கோங்க, ரெண்டையும் என்ன பண்ணணும், கார்ட்டீசியன் பெருக்கல் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி பி கிராஸ் சி. அப்போ என்ன பண்ணணும், பி கணத்தை எழுதிக்கோங்க, சி கணத்தை எழுதிக்கோங்க, ரெண்டையும் என்ன பண்ணணும், கார்ட்டீசியன் பெருக்கல் பண்ணிக்கோங்க. சரியா? அடுத்து என்ன பண்ணணும், ஏ கிராஸ் சியும் பி கிராஸ் சியும் உள்ள பொதுவானது. வெட்டுனானது நமக்கு பொதுவானது. அப்போது இந்த ஏ கிராஸ் சி கண்டுபிடிச்சிக்கணும் இல்லையா, இதுலையும் பி கிராஸ் சிலையும் எது பொதுவாக இருக்குன்னு பார்க்கணும். இது கவனமாக பார்க்கணும். சரியா? 1,2 இதில் இருக்கா, இல்லை, 2,2 தான் இருக்குது. அப்போ ஒரு பென்சில் வச்சு இந்த மாதிரி அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கணும். சரியா? அடுத்து 3,2 இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. 4, நமக்கு கிடையாது. 5,2 இங்கே இருக்குது, 5,2 இங்கே இருக்குது. அடுத்து 6ல் 7,2 இருக்குது. சரியா? அந்த இருக்கிற 4 மட்டும் எடுத்து எழுதிக்கணும். நம்ம இந்த சைடு ஆர்ஹெச்எஸ் ஃபுல்லாக முடிச்சுட்டோமா? முடிச்ச பிறகு தான் அது என்ன பண்ணணும், சமன்பாடு 2ன்னு வச்சுக்கணும். இப்போ 1வது சமன்பாடு 2வது சமன்பாடையும் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். சரியா? அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன எழுதணும், 1 மற்றும் 2லிருந்து நமக்கு கணக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா, ஏ வெட்டு பி கிராஸ் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் சி வெட்டு பி கிராஸ் சி என்பது சரிபார்க்கப்பட்டது அப்படின்னு எழுதிடணும். இப்போ 7வது கணக்கில் 2வது கொடுத்து இதையும் சரிபார்க்க சொல்லியிருக்காங்க இல்லையா, அந்த 2வது கணக்கு என்னென்னா ஏ கிராஸ் பி மைனஸ் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி மைனஸ் ஏ கிராஸ் சி. அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஏ கணம் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, அந்த குறிப்பிலேருந்து ஏ கணத்தை எழுதிக்கோங்க, பி கணத்தை எழுதிக்கோங்க, சி கணத்தை எழுதிக்கோங்க. சரியா? இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். ஏ கிராஸ் பி மைனஸ் சி. நம்ம எப்போயுமே ப்ராக்கெட்டில் உள்ளதான் ஃபஸ்ட்டு நம்ம எழுதணும். சரியா? இப்போ பி கிராஸ் சி அப்படிங்கிறது என்னென்னா பி கணத்தை எழுதிக்கோங்க, மைனஸ் சி கணத்தை எழுதிக்கோங்க. இந்த மைனஸ் போட்டால் என்னென்னா, நம்ம வெட்டுனா பொதுவாக உள்ளதை எடுத்து எழுதுவோம் இல்லையா, இந்த மைனஸ்னால் பொதுவாக உள்ளதை அடிச்சு விட்டுறணும். சரியா? பி கணத்தில் உள்ளதையும் சி கணத்துலேயும் உள்ளதை பொதுவானதை அடிச்சு விட்டுட்டு மற்ற இதை எடுத்து எழுதணும். அதுதான் நமக்கு பி மைனஸ் சி. அப்போ வந்து 3,5,7. சரியா? அடுத்து என்ன பண்ணணும், அடுத்து ஏ கிராஸ் பி மைனஸ் சி இல்லையா, அப்போ ஏ கிராஸ் பி மைனஸ் சி, ஏ கணத்தை எழுதிக்கோங்க, பி மைனஸ் சி நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோமோ இந்த இதை இங்கே எழுதணும். சரியா? இது ரெண்டையும் கார்ட்டீசியன் பெருக்கல் பண்ணுங்கள். இது 1 வச்சு என்ன பண்ணணும், இதை 1 வச்சு இந்த 3 எழுதணும், 1 வச்சு 5 எழுதணும், 1 வச்சு 7 எழுதணும். அது மாதிரி 2 வச்சு 1 எழுதணும். தெரியும் இல்லையா? அது எழுதலாமா, 1,3 1,5 1,7. அதே மாதிரி 2 வச்சு எழுதணும், 3 வச்சு எழுதணும், 4 வச்சு 5 6 7. இதெல்லாம் எழுதி முடித்தோன்னா நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபுல்லாக முடிச்சிட்டோமா, இந்த இங்கே கொடுத்துருக்கிறத இங்கே எழுதியிருக்கிறத ஃபுல்லாக எழுதிட்டோமா, அதுக்கப்புறம் வரும் பார்த்தீங்களா, அதைத்தான் நம்ம என்ன பண்ணணும், சமன்பாடு 1ன்னு வச்சுக்கணும். சரியா? அடுத்து ஆர்ஹெச்எஸ் பாருங்கள். ஆர்ஹெச்எஸ்ங்கிறது ஏ கிராஸ் பி மைனஸ் ஏ கிராஸ் சின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் பி எழுதிக்கோங்க. ஏ கிராஸ் பினா ஏ கணத்தை எழுதிக்கோங்க, பி கணத்தை எழுதிக்கோங்க. சரியா? இது நிறைய நம்பர்ஸ் வருது, கவனமாக ஒன்று விடாமல் எழுதணும். நம்ம எழுதியிருக்கிறது சரியான்னு பார்க்குறதுக்கு என்ன பண்ணணும்னு சொன்னேன், இதில் உள்ள எத்தனை நம்பர் இருக்கோ இதில் எத்தனை நம்பர் இருக்குன்னு பாருங்கள். 1 2 3 4 5 6 7. இதில் மொத்தம் 7 இருக்குது. இதில் எத்தனை இருக்குது, 1 2 3 4. இதை ரெண்டையும் பெருக்குங்க. 4 எவ்வளோ வரும், 7னா 28 வரும். சரியா?
இப்போ 28 இது வருதான்னு பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 இந்த மாதிரி நிறைய வருது. அதனால் பார்த்து நம்ம நீட்டாக எழுதணும். இது ரொம்ப ஈஸியான கணக்குகள் தான். நம்ம குழப்பிட்டு எழுதக்கூடாது. நல்லா இடவெளை விட்டு எழுதினா தான் நம்ம பார்க்குறதுக்கு புரியும். சரியா? அதனால் இந்த மாதிரி எழுதிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு எழுதிக்கலாம். சரியா? அடுத்து A கிராஸ் C. அப்போ ஏல உள்ள A கணத்தை எழுதிக்கோங்க, C கணத்தை எழுதிக்கோங்க. இது ரெண்டையும் என்ன பண்ணணும்? கார்ட்டீசியன் பெருக்கல் பண்ணி வச்சுக்கணும். சரியா? அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா A கிராஸ் B மைனஸ் A கிராஸ் C. மைனஸ்னால் என்ன சொன்னேன்? பொதுவாக உள்ளதை அடிச்சு விட்றணும் அப்படின்னு சொன்னோன்னா, இப்போ பாருங்கள் 1,2 இதில் இருக்கா, 1,2 இந்த இருக்குது, 2,2 அப்போ அதை அடிச்சு விட்ருங்க. 3,2 இருக்குது, இங்கே அடிச்சு விட்ருங்க. 4,2 அடிச்சு விட்ருங்க. 5,2 இங்கே அடிச்சு விட்டாச்சு. 6,2 அடிச்சு விட்டாச்சு. அடுத்து 7,2 அடிச்சு விட்டாச்சு. மித்தது இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் எழுதிக்கோங்க. இப்போ சரியா? A கிராஸ் B மைனஸ் A கிராஸ் C. அந்த அடித்தது போக அந்த பென்சில் இப்படி அடிச்சுக்கோங்க. சரியா? அந்த அடித்தது போக மித்த உள்ளதெல்லாம் இங்கே எழுதிக்கலாம். சரியா? இதுதான் நமக்கு எனது சமன்பாடு 2. இப்போ சமன்பாடு 1 2 செக் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். சரியா? அப்போ அடுத்த ஸ்டெப் என்ன எழுதணும்? 1 மற்றும் 2லிருந்து நமக்கு என்ன சரிபார்க்க சொன்னாங்க? A கிராஸ் B மைனஸ் C அப்படிங்கிறது A கிராஸ் B மைனஸ் A கிராஸ் C என்பது சரிபார்க்கப்பட்டது அப்படின்னு எழுதிடணும். சரியா? எப்பவுமே இந்த சமன்பாடு 1 2க்கு இந்த மாதிரி அண்டர்லைன் பண்ணுங்கள். அப்போ தான் பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும், நம்ம செக் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். மறுபடி ப்ரெசன்டேஷன் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். சரியா? பேப்பரில் நல்லா இட விட்டு எழுதுங்க. நம்ம எழுதியிருக்கிறது கரெக்டானு இது ரெண்டையும் நம்ம பெருக்கி பார்த்தோம்னா நம்ம உள்ளே எழுதியிருக்கிறது சரியா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். சரியா? இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் குமாரிஸ் டியூஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.